என்ற அனைவருக்கும் தெரியும் ஊழியர் சேம லாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம். இந்த இரண்டு நிதிகளும் நம்முடைய வைப்பில் இடப்படுகின்றது. ஆனாலும் இந்த நிதிகளை எவ்வாறு பெறுவது, எப்போது பெறுவது, இந்த நிதிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, இவ்வாறு பல கேள்விகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி இன்று நாங்கள் நாராயண்பேட்டையில் அமைந்திருக்கின்ற தொழில் அமைச்சின் மெஹவர பிஎஸ்ஸ கட்டிட தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கட்டிடத்தின் 19வது மாடிக்கு நாங்கள் இன்று பயணிக்க போகிறோம். இங்கு சென்று ETF நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எப்போது பெற்றுக்கொள்வது, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். 19வது மாடிக்கு சென்று அங்குள்ள அதிகாரி ஒருவரை சந்தித்து இது பற்றி தேடி பார்ப்போம். ETF நிதியை பெறுவது பற்றிய நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் முகாமைத்துவ உதவியாளர் நவரத்னம் சிவலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேரடியாக நாங்கள் கேள்விக்கு சென்று விடுவோம். நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளி தன்னுடைய ETF தொகையை, ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை எப்போது பெற்றுக்கொள்ள முடியும்? ETF பெற்றுக்கொள்வதா இருந்தால் ஒரு நபர் அவருடைய சேவையை முடிவுறுத்திய பின்பு பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு இல்லையே தங்களது நிறுவனம் மூடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாரா இருந்தால் காலப்பகுதிக்குள்ள நிறைவடைந்த பின்பு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு விடயம் பல நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனாலும் ஒரே நிறுவனத்தில் பல வருடங்களாக 15 வருடங்கள் 20 வருடங்களாக வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இவர்கள் அந்த ETF தொகையை எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதா? முதல்ல கூறினது போல சேவை முடிவுறுத்திய பின்பு தான் ஒரு நபர் வந்து ETF பெற்றுக்கொள்ளலாமே தவிர அவர் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முடியாது. அவர் தொழிலில் இருக்கும்போது அவர் தொழிலை முடிவுறுத்திய பின்பு மாத்திரமே ETF தொகையினை பெற்றுக்கொள்ள. ஒருத்தர் வந்து இப்போ அடிப்படையாக தன்னுடைய ETF நிதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவர் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்? எங்களது ETF www.etfb.lk என்ற இணையதளத்தினூடாக உட்பிரவேசித்து டவுன்லோட் என்ற பகுதியில் எங்களுடைய விண்ணப்ப படிவம் இருக்குது. படிவம் 6. இந்த படிவம் 6 அவங்க தரவிறக்கம் செஞ்சு அதை அவர் தொழில் புரிந்த நிறுவனத்தில் பூர்த்தி செய்து அதில் 2 பிரிவு இருக்கும். ஒரு பிரிவு வந்து ஊழியர் சார்பாக, அதாவது அந்த மெம்பர் சார்பாக பூரணப்படுத்தப்பட வேண்டியது. 2வது பிரிவு கட்டாயமாக தொழில் தருணரால் மற்றும் பூரணப்படுத்தப்பட வேண்டும். அதோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களாவன, முதலாவது தங்களுடைய தேசிய அடையாள அட்டையின் நிலப்பிரதியினை தொழில் தருணரால் சான்றுபடுத்தி இணைக்க வேண்டும். 2வது அந்த உறுப்பினருடைய வங்கி கணக்கு புத்தகத்தின் நிலப்பிரதியினை இணைக்க வேண்டும். இதற்காக தனிநபர் கணக்கினை இணைக்க வேண்டும், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இணைக்க முடியாது. 3வது அவர் தொழில் புரிந்த காலப்பகுதிக்கான நாங்கள் வருடாந்த கணக்கு கூற்று வந்து ஒவ்வொரு வருஷமும் அனுப்புவோம். அவர் நிறுவனத்தில் சரியாக பேமெண்ட் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வருடாந்த கணக்கு கூற்றறிக்கை இறுதி வருடத்துக்கு கிடைக்கப்பட்ட கணக்கு கூற்றறிக்கையும் இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு நபர் உங்களோட பேர் வந்து தேபோரான்னு சொல்லியிருக்கோம், உங்களோட பேர் அந்த இனிஷியல் இல்லாமையோ இல்லாட்டி உங்களோட பேரை வேறு ஏதாவது முறையில் குறிப்பிட்டிருந்தால் அது அப்போ பேர் வித்தியாசம் தானே, அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் தொழில் தருணரால் வழங்கப்பட வேண்டும். தொழில் தருணரும் விண்ணப்பதாரியாலும் பூரணப்படுத்தப்பட்ட அவர் சேவை புரிந்த காலம், ஆரம்பம் மற்றும் முடிவுறுத்திய திகதிகள் என்றும் சமமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பூரணப்படுத்திக்க நீங்கள் ஜனவரி 1 ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. தொழில் தருணர் 99 இல்லாட்டி 97ன்னு சொல்லி ஃபில் பண்ணியிருப்பார். இது 2க்கும் இடையில் டிஃப்ரெண்ட் ஒன்று வரும். இதை சரி செய்து காகையும் தொழில் தருணத்திலிருந்து கடிதம் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கண்ட்ரிபியூஷன் சம்பந்தமாக, அதாவது உதவு தொகைகள் சம்பந்தமாக ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அதனையும் நாங்கள் தொழில் தருணரூடாகத்தான் கடிதத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இணைக்கிறோம். அதாவது இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் டவுன்லோட் செய்து அதை நிரப்பி இந்த ஆவணங்களோடு கொண்டு வந்து இங்கு சமர்ப்பிக்க வேண்டும். எங்களோட ETF
ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நாராயண்பேட்டையில். அது மட்டும் இல்லாமல் 18 பிராந்திய காரியாலயங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும். அந்த பிராந்திய காரியாலயங்கள்லையும் நீங்கள் கொண்டு கையளிக்கலாம். இந்த ETF நிதியை பெறுவதற்கு விண்ணப்பித்து இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நிதி நம்முடைய கைக்கு வருவதற்கு, தொழிலாளர்களின் அந்த கைக்கு வருவதற்கு சாதாரணமாக எவ்வளவு காலம் எடுக்கும்? விண்ணப்பத்தை பூரணப்படுத்தி சரியாக சமர்ப்பித்தால் வேலை செய்யும் 10 தொடக்கம் 14 நாட்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் உங்களது காசு உங்களுடைய கணக்குக்கு வரவு வைக்கப்படும். அவ்வாறு நிதி சேர்க்கப்படுகின்றது என்பதை தொழிலாளர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதே போன்று அவர்களுடைய மீதியை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? எங்களது ஆன்லைன் போர்ட்டலூடாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு தங்களது மீதியாக அறிந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லையெனில் ஆன்லைனூடாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களினூடாகவும் தங்களுடைய நிலுவைத் தொகையை விசாரிக்க முடியும். போய்ட்டு அங்கே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அவங்களோட மெம்பர் போர்ட்டலில் அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆகியிருந்தாங்கன்னா உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் அங்கே கொண்டு உங்களோட நிறுவனத்திலே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ETF நிதியை பெறும்போது நாங்கள் ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த நிதிக்கு விண்ணப்பிக்கணும் அல்லது நிதியை பெறணும் அப்படின்னு சொன்னால் எந்த கால வரையறைக்குள்ளே நாங்கள் அதை விண்ணப்பிக்கலாம்? ஒரு எக்ஸுங்கிற ஒரு நபர் ABCDங்கிற கம்பெனி இப்போ 5 வேலை செஞ்சுருக்கலாம். அந்த 5 கம்பெனிலையும் இப்போ கடைசியாக ஈங்கிற கம்பெனியில் வேலை செய்கிற ஆரம்பிப்போமே, அது 5வது நிறுவனம். அதுக்கு முதல் வேலை செஞ்ச நிறுவனங்களில் ஒரு நபர் விலகி இருந்தார்னா அவருடைய ETF பெற்றுக்கொள்ளலாம். ஈயை தவிர அனைத்து கம்பெனிலையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா ஏயும் பியும் எடுக்கிறாரு, சியும் டியும் வைக்கிறாரு, 5 வருடங்களுக்கு பிறகு மட்டுமே ஒருத்தர் ETF தொகையை. கடைசியாக ஒரு கேள்விதான். இப்போ இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிதியை அவர்கள் உரித்தானவர்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன முறைகள் காணப்படுகின்றன? இறந்தவர் ஒருத்தருடைய அப்ளிகேஷன் அதாவது அந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கும் போது பின்னுறுத்தாளியாக ஒரு நபரை குறிப்பிட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு தான் அந்த காசு அவ்வளவும் போய் சேரும். இதற்குள்ள ஏற்பாடுகள் என்னன்னா, ஒரு நபர் திருமணத்திற்கு முன்போ அம்மாவையோ அல்லது அப்பாவையோ இல்லாட்டி சகோதரனையோ யாரையோ ஒருவரை அவர் பின்னுறுத்தாளியாக நேமை மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த பின்னுறுத்தாளி அவர் திருமணம் ஆகிய பின்பு அது ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் ஆகிடும். அதுக்கு பிறகு உரித்தாளி யாரெண்டா அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளுமே. இப்போ மனைவிக்கு 50% பிள்ளைகளுக்கு 50%. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த 50% பிரிஞ்சுப்போம். 10 பிள்ளைகள் இருந்தால் 5% சொல்லி பிரிஞ்சுப்போம். இப்போ இதை நாங்கள் எப்படி பேஸ் பண்ணி நாங்கள் பேமெண்ட் செய்வோம்னா, EPFல ஏற்பாடு ஒன்று இருக்குது. EPFல தான் பி கார்டுன்னு சொல்லுவோம். அவங்க EPFல எப்படி குறிப்பிட்டிருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ETFலையும் பேமெண்ட் செய்வோம். நன்றி. இன்றைய நாள் எங்களோடு இணைந்திருந்தார் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் முகாமித்துவ உதவியாளர் நவரத்னம் சிவலிங்கம் அவர்கள். பல்வேறு தகவல்கள் எங்களுக்காக தெளிவாக கூறியிருந்தார். பல்வேறு சந்தேகங்களை எங்களுக்கு தீர்த்து வைத்திருக்கின்றார். இன்னும் நிறைய விடயங்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த விடயங்களை இன்னும் ஒரு நாளில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள www.etfb.lk என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விரும்பிய மொழிகளில் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அரசு திணைக்களங்களின் சேவைகள் பற்றிய மற்றொரு பதிவோடு சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் டெபோரா டூல்ராஜ்.